சாரி, உங்க கேள்விக்கு நான் முழுமையான பதிலை தர முடியாது. எனக்கு தமிழ் மொழி தெரியாது. ஆனால் நீங்க வேற யார்கிட்டயாவது உங்க கேள்வியை கேட்கலாம். சரி, சொல்லுங்க. ஜோரா அவனுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்குன்னு நம்பிக்கையோட நினைச்சா. அவனுக்கு வேற பெரிய பெரிய விஷயங்களும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அடுத்த நாள் இரவு ஜோரா அவள் ஃப்ரெண்ட்ஸ் போர்ஷா, கிளாடெட் கூட சந்திச்சா. ஜோரா பிராங்கி பத்தி பேசினா. போர்ஷாவுக்கு பிராங்கி ரொம்ப பிடிக்கல. அவன் ஒரு வித்தியாசமான பையன் என்று சொல்லிட்டா. ஆனா கிளாடெட் வேற மாதிரி நினைச்சா. அவ ஒரு பணக்கார பையனை காதலிச்சாலும் கூட. கிளாடெட் அப்படிப்பட்டவட்டா. உன்னை மறைமுகமா கெடுக்க நினைப்பா. பிறகு உன்னை ஒரு நல்லா இல்லாத பையனை காதலிக்க வைப்பா. அப்புறம் ஜோரா அவங்க அபார்ட்மெண்ட் முன்னாடி பிராங்கிய பார்த்தா. அவனுக்கு ஜோரா மேல ரொம்ப ஆசை. அவன் என்ன பண்றான்னு கேட்டா. அவன் அவளை காத்திருக்கிறேன்னு சொன்னான். அவனை அருகில் பார்த்ததும் ஜோராவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளை அழைச்சு நல்லா சந்தோஷமா நேரம் கழிக்கலாம்னு சொன்னா. பிரிட்ஜ்ல இருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்தா. பிராங்கி அவளுக்கு விப் கிரீம் கொடுத்தான். அடடா, அந்த சீன் ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. நாட்கள் ஓடின நேரம்ல ரெண்டு பேரும் நெருக்கமா ஆனாங்க. ஒரு பாரில் பிராங்கி அவன் புது காதலி பத்தி அவன் ஃப்ரெண்ட் ஜிம்மி கிட்ட பெருமையா சொன்னான். ஜிம்மி அவனுக்கு பணம் கொடுத்தான். முன்னாடி அவன் சிரமத்துல இருந்தப்போ பிராங்கி அவனுக்கு உதவி பண்ணினதுக்கு நன்றி சொன்னான். பிராங்கி அந்த பணத்தை ஜோராலே அவேல வைச்சிருந்த பியானோ பணத்துக்கு கொடுத்தான். ஜோராவுக்கு பியானோ கிடைச்சிடுச்சு. அவள் வீட்டுக்கு போய் பியானோவை பார்த்ததும் என்ன ஆர்ப்பாட்டம். உடனே பிராங்கிக்கு பாடி காட்ட ஆரம்பிச்சாச்சு. அந்த குரலை கேட்டா பிராங்கி காதல்ல விழுந்துட்டான். சில நாள் கழிச்சு ஒரு புரோடியூசர் ராஜ் கூட சந்திச்சா. ரெக்கார்ட் டீல் வாங்கணும்னு போனா. அவள் குரல் கேட்டதும் ராஜ் அவளை பிரமிச்சு போய் சர்வீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தான். அந்த சாயங்காலம் டின்னர்ல பிராங்கி மனசுல ஏதோ இருக்குன்னு சோரா கவனிச்சா. என்னன்னு கேட்டா ஹைஸ்கூல்ல படிப்பை விட்டுட்டான். ஜிஇடி கூட இல்லன்னு சொல்றான். அவன் விலகி இருக்கிறான். டிரைவர்ஸ் ஆகலன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னும் சொன்னான். யோ, இந்த கெட்டவனை நம்ம பொண்ணுக்கு பக்கத்துல வைக்க கூடாது. இந்த செய்தி கேட்டு சோராவுக்கு முழுசா சீத்தல். பிராங்கி போய் சொன்னதுல அவளுக்கு கடும் கோபம். அடுத்த நாள் பிராங்கி வேலை செய்யும் இடத்துக்கு போய் அவனை நான் காதலிக்கிறேன்னு சொன்னா. பண விஷயம் சரியானதும் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு பிராங்கி வாக்கு கொடுத்தான். போறதுக்கு முன்னாடி சோரா வீட்டு சாவியை பிராங்கி கிட்ட கொடுத்து உன்னோட வந்து சேர்ந்து வாழ வைக்கிறேன்னு சொன்னா. சோரா, நீ நிறத்தை சரியா பார்க்கிற கண்ணு இல்லாம இருக்க. இந்த ஆளுக்கு எத்தனை ரெட் பிளாக்ஸ் இருக்குன்னே பார்க்கல. பிராங்கி வாடகை அதிகம்னு சொல்லி சேர்ந்து வாழ சம்மதிக்கல. சரி, இறுதியா ஜோரா சொன்னதால பிராங்கி அவளோட கூட இருக்க ஒத்துக்குறான். ஜோரா வீட்டு வாசல்ல ரொம்ப ரொம்ப பாசமா முத்தம் கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல அருகில கட்டுமான வேலையாட்கள் சிரிச்சு கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய நம்பிக்கைய பார்த்து. அப்புறம் ஒரு நாள் பிராங்கி அவன் பிள்ளைங்களான மார்கஸ், ட்ரைரி 2 பேரையும் ஜோரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஜோரா ரொம்ப அன்பா வாங்கிக்கிறா. ட்ரைரிய பியானோ வாசிக்க கற்றுக் கொடுக்கிறா. ஆனா மார்கஸ் அமைதியா இருக்கான். எப்ப போவோம்னு யோசிச்சுக்கிட்டே சந்தேகமா இருக்கான். பிராங்கிக்கும் ஜோராவுக்கும் காதல் பூத்திருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஏழை, வீடில்லாத, மாது குடிக்கிற ஆம்பளைங்கள் தான் பிடிக்குமாம். ஆனா ஒரு நாள் இரவு ஜோராவுக்கு எபிலெப்சி அட்டாக் வருது. பிராங்கி உடனே எழுந்து அவளை பாதுகாக்கிறான். அடுத்த நாள் காலையில அவளை நல்லா பராமரிக்கிறான். ஏன் உண்மையை சொல்லலன்னு கேட்கிறான். பெரும்பாலான ஆம்பளைங்க என் நிலையை சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா பார்த்த உடனே ஓடி போயிடுறாங்கன்னு சொல்றா ஜோரா. இதை கேட்ட பிராங்கிக்கு ரொம்ப சோகம். அவளை நான் பராமரிக்கிறேன்னு சத்தியம் பண்றான். அட, அதான் அவ அந்த மாதிரி ஆம்பளைய தேடி அலைஞ்சா. மதியம் வினி பிராங்கிய வேலையில இருந்து திடீர்னு நீக்குறான். அவன் உறவினர் அந்த வேலையை பார்க்க போறதால வினி சொல்லிட்டு கொட்டாவி விடுறான். சின்ன சின்ன அவமானங்கள். இது பிராங்கியை பயங்கரமா கடுப்பாக்குது. அடுத்த நாளே வேலையை விட்டு போயிட்டான். சரி, ஜோரா வீட்டுல கிளாடெட் வீட்ல இரவு சாப்பாடு. அந்த வீடு பொற்கோட்டைன்னு பாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிராங்கி சீண்ட ஆரம்பிச்சுட்டான். இசையில அவங்க ரிஷியை பத்தி. டெய்லர் ஸ்விஃப்ட் வெள்ளைக்காரங்களை மட்டும்தான் பாருன்னு. ஜோராவுக்கு ரொம்ப கோபம் வந்தாலும் சாப்பாடு முடியற வரைக்கும் பொறுத்துக்கிட்டா. வீட்டுக்கு வர்றா வழியில அவன் அற்பத்தனத்தை பத்தி கண்டிச்சா. பிராங்கிக்கு இன்னும் கோபம் வந்தது. முந்தின நாள் வேலையை விட்டு போனதா தெரிய வருது. யூனியன்ல சேர சொல்லி ஊக்குவிக்கிறா. அவன் வாழ்க்கையில எதுவும் சாதிக்க மாட்டான்னு நினைச்சு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஒப்பந்தக்காரர் லைசன்ஸ் வேணும். அதற்கு முதல்ல ஜிஇடி தேர்வு எழுதணும்னு சொல்றான். ஜோரா அவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் செலவுகளை பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறா. கடைசில படுக்கையில விழுந்து கிறுகிறுன்னு சமாதானம் பண்ணிட்டாங்க. அதுதான் சரியான நேரம். ஆனா அவளோ ஒரு வாரத்துக்கு பிறகு ரெக்னு ஒருத்தரை சந்திக்கிறா. அவள் குரலை புகழ்ந்து ஒரு ரெக்கார்ட் கம்பெனில சேர வாய்ப்பு கொடுக்கிறான். அவளுக்கு பயங்கர சந்தோஷம். வார இறுதியில எல்லாம் நடந்தது. சாரா பிராங்கியோட அம்மா அப்பாவை சந்திக்கிறா. அப்பா ஸ்மித் சார் ரொம்பவும் இனிமையா வரவேற்கிறாரு. ஆனா அம்மா, அட போங்கடா. பிராங்கிய பொறுக்கி பேசி அவன் பிசினஸ் பண்ண சான்றிதழ் வாங்கணும்னு கனவு காணுறதையே கேலி பண்றா.
அந்த நேரத்துல சாரா ரெஸ்கியூ பண்றா. ஸ்மித் சாரப் சிரிக்க வைக்கிறா. அப்புறம் ஒரு நாள் சாராவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் போறா. அங்கேதான் தெரியுது அவள் கர்ப்பமா இருக்காங்கன்னு. கிளாடட் இந்த விஷயத்தை பிராங்கிட்ட சொல்றா. ஆனா போர்ஷா, அடடா, அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கத்திக்கிட்டு சாரா கர்ச்சிதேவு பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்துறா. திருமணம் பண்ணிக்காம இருக்கிறதால அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு கோவப்பட்டா. அடுத்த நாள் சாரா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நடிச்சு பிராங்கி அவளை தொட முடியாம பாதுகாத்துக்கிறா. அப்புறம் பிராங்கி குப்பை போட போய் நிறைய நேரமாகி குடிச்சிட்டு வீட்டுக்கு வருகிறான். சாரா பொய் சொல்றான்னு கோபப்பட்டு அவ கர்ப்பமா இருக்கிறது அவனுக்கு தெரியும்னு சொல்றான். அவளோட மாதவிடாய் சுழற்சியை கணக்கு போட்டு பிடிச்சிருக்கான் பாருங்க. பிள்ளைய வச்சுக்கணும்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சாரா சரியான நேரம் இல்லைன்னு நினைச்சாலும் பிராங்கி கெஞ்சி கெஞ்சி சம்மதிக்க வைக்கிறான். அவளை கஷ்டப்படுத்துறவன் அவன். இருக்கிற பிள்ளைகளையே பாத்துக்காத கொடுமைக்காரன். 3வது பிள்ளை வேணாம்னு தெரிஞ்சுக்கோங்க. சில வாரங்கள் கழிச்சு பிராங்கி யூனியன் வேலை கிடைச்சிட்டான். அட அற்புதம். ஆனா ஜோராவுக்கு ரெக்கியோட வேலைகளை முடிக்க கஷ்டமா இருக்கு. கர்ப்பம்னா என்னன்னு அவளுக்கு தெரியலையா? ரெக்கி, ஒரு தப்பு பண்ணினா உன்னை விட்டுடுவேன் ன்னு மிரட்டறான். ஏய், இதுக்கு மேல என்ன கொடுமை இருக்கு? ஜோராவுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா பிராங்கி வந்து அவளோட மனசை சந்தோஷமா மாத்திட்டான். புது வேலைன்னு சொல்லி அவளை கட்டிப்பிடிக்க முயற்சி பண்றான். ஆனா கர்ப்பம்னா என்னன்னு அவளுக்கு தெரியலையா? ஜோரா ரொம்ப அதிர்ச்சியில இருக்கா. அடுத்த நாள் பிராங்கி வேலைக்கு போறான். ஜோரா வீட்லயே ரெக்கிக்கு ஹிட் சாங் மேல கவனம் வச்சு உழைக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பாட்டுக்காக அவ்வளவு நேரம் செலவழிக்கிறா. பிராங்கிக்கு அவன் வாழ்க்கையில இல்லாம போயிட்ட மாதிரி தோணுது. அவன் கேட்டா அவளுக்கு சூழ்நிலை சொல்ல முடியல. பிராங்கி சம்மதிக்க மாட்டேங்கிறான். அவன் சொல்றான், நான் உன்னை கஷ்டப்பட்டு கவனிச்சு வந்தேன். இப்ப நீ எனக்கு கவனம் கொடுக்க மாட்டியா? ஒரு நாள் ஜோரா ரெக்கிக்கு பாட்டை விட போறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோல சப்போர்ட் பண்றாங்க. பிராங்கி எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் கடந்த காலத்துல ஒரு பொண்ணு வந்து சந்திக்கிறா. உன்னை மறக்க முடியல, உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறா. பிராங்கி அவன் மனசுக்கு என்ன சரியோ அதைத்தான் பண்றான். அவன் சரின்னு சொல்றான். ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போறேன்னு. அவனுக்கு மறந்துடுச்சு ஸ்டுடியோல சோரா பெரிய நாள். அற்புதமான பாட்டு, எல்லாரையும் அசத்திடுச்சு. ரெக் கூட. பிராங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருவான். அவள் குரலை கேட்டு அதிர்ந்து போயிடுவான். பாட்டு முடிஞ்சதும் பூங்குத்து கொடுப்பான். அடுத்த நாள் சமாளிச்சிடுவாங்க. லஞ்ச் பிரேக்ல பிராங்கி நண்பரோட குடிக்க போவான். வேலைக்கு திரும்பும்போது ஒரு விபத்து. குடிச்சிட்டு போனதுனால சோரா கடுப்பா ஆகிடுவா. டிவோர்ஸ்க்கு கொஞ்சம் காசுதான் சேமிச்சிருக்கான்னு தெரிஞ்சா எரிஞ்சு போயிடுவா. எல்லா காசையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்றேன்னு சொல்றான். அடுத்த நாள் பிராங்கி எக்ஸ் வைஃப் பேம் சந்திப்பான். அவன் சூழ்நிலையை சொல்றான். பேம் கடுப்பா ஆகிடுவா. அவள்தான் பெரும்பாலான பிள்ளைகளோட செலவுகளை பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னு தெரிய வரும். பிராங்கி பணமில்லாம இருக்கானாம். சோராவை போன் பண்ண சொல்றா பேம். இந்த பிரச்சனைக்கு டிவோர்ஸ் ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்லணும்னு. இந்த ஆளு வாழ்நாள் முழுக்க கருப்பு பெண்களை உபயோகிச்சுட்டு வந்திருக்கான். அவன் அம்மா என்னால பேச முடியாது. சோரா பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. சோரா சந்தோஷமா இருப்பா. ஆனா போர்ஷா எப்ப திருமண மோதிரம் வரும்னு கேட்டதும் சோரா முகம் மாறிடும். அந்த பொண்ணு ரெஜினாவை அப்படி ஒரு அறை அறைஞ்சா பாருங்க. அன்றைக்கு மாலை பிராங்கி வீட்டுக்கு ரொம்ப தாமதமா வந்தான். ஜோரா பிறந்தநாள் கச்சேரி டிக்கெட் எடுத்தது கூட மறந்துட்டான். அவன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டான். சரி, அது நல்லதுதான். ஆனா அங்க போன உடனே பிராங்கி சாதாரண இருக்கை வாங்கினான். ஜோரா, இது என் பிறந்த நாள்னு சொல்லி முன்னாடி இருக்கை வாங்க வற்புறுத்தினா. பிராங்கிட்ட பணம் இல்லன்னா ஜோரா தான் பணம் கொடுத்தா. இதனால அவனுக்கு பயங்கர கோபம். டிக்கெட்டை கிழிச்சு போட்டு ஜோரா அவனை பொது இடத்துல அவமானப்படுத்தினான்னு சண்டை போட்டான். ஜோரா, என் பிறந்த நாள் தான்னு சொல்லி பார்த்தா அந்த குடிகாரன் சண்டை போட்டுட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட விஷம் கலந்த சம்பந்தம் எனக்கு வரக்கூடாது. மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் ஜோரா பிறந்த நாள் கொண்டாடினா. பிறகு வீட்டுக்கு போய் பார்த்தா பிராங்கி அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்ல சமாளிச்சுட்டாங்க. சில மாசத்துக்கு அப்புறம் ஜோரா ஒரு ஆண் குழந்தைக்கு தாய் ஆனா. ஹாஸ்பிடல்ல அவள் அப்பா வந்திருந்தார். பிராங்கியோட பிள்ளைங்களும் ஜோராவுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஜோரா குழந்தை பெற்று முடிச்சதை எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஜோரா அப்பா பிராங்கி கிட்ட, உன் குடும்பத்துக்காக நீ முன்னுக்கு வரணும்டான்னு சொல்றாங்க. சாரி, ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா குழந்தைக்காக பிராங்கி எல்லாம் செஞ்சிருக்கான்னு பார்த்து அதிர்ச்சியா போறா. கர்ப்பத்துல அவளுக்கு ரொம்ப டென்ஷன். ஓய்வெடுக்க போறா. பிராங்கி பாப்பாவை மெதுவா தூக்கி நல்லா தாலாட்டி கொஞ்சி உறங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதுக்கு பிராங்கி ரோட்டுல நிக்கிறான். ஆனா வேலை கிடைக்கல. வேலை தேடி வின்னியை பார்த்து சும்மா வாழ்த்து சொல்ற மாதிரி நடிக்கிறான். ஆனா அவனால வேலையை கேட்க முடியல. அவனோட அகங்காரம் தடுக்குது. ஒரு மதியம் சாரிக்கு போன் வருது. பிராங்கி டே கேர்ல இருந்து குழந்தையை எடுத்துட்டு வரல்னு சொல்றாங்க. வேஸ்லி ஸ்னைப்ஸை கொண்டு வாங்க, இழுத்துட்டு வாங்கன்னு கத்திட்டு பாப்பாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போறா. சோம்பேறி பாப்பா அப்பா சோபால நல்லா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கானா பாக்குறா. ஏன் பாப்பாவை எடுத்துட்டு வரலன்னு கேக்குறா.
மறந்துட்டேன்னு சமாளிக்கிறான். வேலைக்கு போனியான்னு கேக்குறா. குளிர் ரொம்ப இருக்குன்னு சொல்றான். சாரி பாத்திரம் அழுக்கிறப்ப ஃப்ராங்கி பாப்பாவுக்கு டயப்பர் மாத்திடுன்னு சொல்றான். மாத்தரா. ஆனா ஃப்ராங்கி எப்பவுமே வேலை பார்க்காம இருக்கிறதால சாரி ரொம்ப கடுப்பா இருக்கு. அவள் மட்டும்தான் எல்லா செலவையும் பார்க்கிறா. சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுல ஒரு பயங்கர சண்டை. சொரா வேற வேலை பாருன்னு சொன்னா பிராங்கி உடனே எதிர்ப்பு. அதுலயும் ரெச் பேர் சொன்னதும் சண்டை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அன்னைக்கு சொரா ரெச் சந்திச்சா அவன் வேலை நிறுத்திட்டான்னு தெரிய வந்தது. சொரா நிறைய நாளா புதுப்பாட்டு வெளியிடல்னு சொல்லி பணம் நஷ்டம் ஆகுதுன்னு கொதிச்சு போயிட்டான். இன்னும் சொல்லப்போனா சொரா பாட்டுகளோட உரிமையையே வாங்கிட்டான்னு சொன்னான். சொரா மனம் நொந்து போச்சு. ஏற்கனவே சகிப்பு தீர்ந்து போச்சு. வீட்டுக்கு போனா பிராங்கி பேசணும்னு வந்தான். சொரா அவனை பார்க்கல. ஃப்ரெண்ட் கூட போன்ல பேச ஆரம்பிச்சா. சீர்ந்து போன பிராங்கி போன் லைன் அறுத்திட்டான். சொரா தன்னை மட்டும்தான் பாக்குறா என்று கோபப்பட்டான். அதுலயும் ரெச் டம்பிங் பண்ணினதுக்கு பின்னாடி சொரா கொஞ்சம் கடுப்பா இருந்தா. பிராங்கி நிறைய குடிச்சு சொரா மேல தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். முதல்ல சொராக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அப்புறம் அவனுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறுத்த சொன்னா. அப்புறம் வீட்டை விட்டு போயிட்டா. பிராங்கி போனதுக்கு அப்புறம் வீட்டை அழிச்சு வச்சுட்டான். பியானோ மட்டும் பாதுகாப்பா வச்சிருந்தான். அடுத்த நாள் காலையில சொரா போர்ஷ் காரில வந்தா. பிராங்கி பண்ண விஷயம் பார்த்து அதிர்ந்து போயிட்டா. புது வருஷம் முடிஞ்ச அடுத்த நாள் ஜோரா வீட்ல தனியா அழுதுட்டு தூங்கிட்டா. ஃப்ராங்கிய நிறைய நாளா பார்க்கலன்னு. ஆனா ஃப்ராங்கி என்ன பண்றாருன்னா கான்ட்ராக்டர் லைசன்ஸ் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காரு வீட்ல. சில நாள் கழிச்சு ஒரு பெரிய தைரியம் வந்த மாதிரி ஜோரா குழந்தையையும் பார்க்க போறாரு. ஜோரா அதிர்ச்சியா போச்சு. இவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டா. அவரு ரெகுலரா பணம் அனுப்புறதுனால தான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. குழந்தைய கூட சிறிது நேரம் விளையாடிட்டு ஜோரா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நாளைக்கு லைசன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாரு. ஜோராக்கு அதிர்ச்சியும் சந்தோஷமும் சேர்ந்து வந்தது. அவருக்கு சூப்பரா விஷ் பண்ணா. அப்புறம் அவங்க சாங்கிங் கேரியர் பத்தி கேட்டா. சாங்ஸ் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னா. அப்புறம் ஃப்ராங்கி ஒரு டிராமா பேம் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. முன்னாடி ஜோராவை பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னு சொன்னாரு. இப்போ நல்லா இருக்குன்னும் சாரி கேட்டாருன்னும். கதவுல நின்னுட்டு ஜோரா மேல உள்ள லவ்வா சொன்னாரு. ஜோரா கண்ணீர் விட்டு அழுதா. அவன் கட்டிடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி ஸ்கிராபிள் விளையாட வரும்னு சொல்லி கூப்பிட்டா. அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஒரு ஹாரர் ஃபிலிம் டா.